படித்து பார்க்கலாம். உம்மை சால் உலகமெல்லாம் ஐயா உம்மை சால் உலகமெல்லாம் மூலமஞ்சி ரத்தை முட்டு தமையே தவற்கும் எட்டா கனிப்பெரும் மனத்தை கிட்டோ மந்திரமே மந்திரம் அச்சாச்சரவே அச்சாச்சரம் உம்மைசால் உலகமெல்லாம் மதல வீரல தராதல சுராதல அவகாதல கீழ்புலகம் பூவுலகம் புகழ்வோகம் சத்திய உலகம் ஆதி உலகம் அப்பட்டம் வாய்மட்டம் செய்மட்டம் என்று சொல்லக்கூடிய 7 14 உலகத்தையும் வென்றத்தக்கதாக ஒரு மந்திரம் உலகமும் வெற்றக்கூடிய உம்மைசால் உலகமெல்லாம் மூல மந்திரத்தை போற்றோ தம்மையே தவற்றினத்தா தனிப்பெரும் பதத்தை கிட்டு நன்மை சே ராமா என்னும் அஞ்சிரத்தை எந்த ராமன் பரசுராமனா ராமனா ஒரு குழந்தை கொள்ள மாட்டாங்க. ஒருவேளை நகரன் பாலன் கல்கல்லாவின் திருப்புதவன் உலக நன்மைக்கு ஜெயித்தவன் சித்திரை மாதம் ஓரா தேதி ஜெயசுக்கவாரம் நவமி திதி கடக லக்கினம் புனர்பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பகல் 12 நாளிற்கெல்லாம் திணித்த உலகம் போற்ற முத்தமனாக சேர்ந்த ஒரு சொல் ஒரு வில் ஒரு பத்தினி என்று ஏற்படுத்த சூரியகுல வம்சம் சத்திரிய சத்தியமா அப்பா நான் நினைப்பது தவறு. ஏ ராவணாயாவது காலத்தை போறோம் அவன் எப்படிப்பட்ட பரம்பரை சந்திரனுக்கு மாசு உண்டு முயற்கல் என்ற மாசு ஒரு ஆலமரம் மாறி இருக்குமாறு சாபத்தால் பாதினால் பறினும் பாதினால் பலனும் சாபம் பெற்றவர். ஆனா சூரியனுக்கு ஒரு ஊசி முறை நாட்டை கூட ஆசைப்படாத பலன்களை முடித்த ராமன் எப்போ அந்த குரங்கு நினைக்கிற ஏன்னா குரங்கு 500 லட்ச ஜீவன். அதனால் என் பெருமனாக கங்கக்கூடிய ராமச்சந்திரா சரி ஒருவேளை நீதி பிசக்கிய ராமா 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 நீதி பிசக்கிய ராமா நீயே நீதி பிசக்கிய ராமா நீயே வரும் ரவி
பகவான் கண்கண்ட தெய்வம் கண்கண்ட கடவுள் அவரை போய் நான் நீதி பேசுகிறேன். தேவாலி திமிழ்வாடி வீரவாளி ஏன் நினைக்கிறேன்? பகவான் வந்துட்டாரு, ஆண்டவன் வந்துட்டாரு, உலகப்பட்ட மொத்தமா வந்துட்டாரு. அவர் கால விடாதாய் போய் விடாய் என்று சொல்கிறது என் மனம். உள்ள ஓ விடு ராமன் காலிலே போலாம் விடலாம் என்றால் நினைக்கிறான். ஆனா அவன் ஒரு அயோக்கியன், அவன் ஒரு நீதி தவறியவன். மறைந்திருந்து ஒரு திருட்டு மையம் செய்யக்கூடிய காரியத்தை செய்திருக்கிறான். அவன் சுத்த வீரன் கிடையாது, கல்வன், திருடன், சோழன். அவன் கால போய் விழ போற என் உள்ள தூண்டுகிட்டு விழா காலி கால உள்ளானே என் அறிவு தடுக்கிறதா போய் கால உள்ள தூண்டுகின்றது, என் அறிவு தடுக்கின்றது. போர் எடுத்தா கொரோனா ஒரு அறிவில்லை. அயோத்தி அயோத்தி ராமனா அயோத்திய ராமனா நான் கேட்கிறேன். போர் எடுத்தாலே கொரோனா நீ போதா எடுத்த மாசம் என்னத்தை அடிக்கலாம். மதி வந்து போதையோ இல்லையோ ஜாதி ஜாதி அழகா அதுக்கு அறிவு உனக்கு அந்த அறிவு இருக்குது. நாய்க்கு சொல்லிட்டுனா என்னத்தை அடிக்கணும்? அல்லது அந்த மாட்டுக்கு சமமா? நீ என்ன நினைச்சு ஓடி எடுத்தாலே ஆடக்கூடிய வர்க்கம் ராம பாலத்தை விடுத்த இதை என்ன தாங்க முடியுமா? புத்தி இருந்தா கதைச்சிருந்தாலே வில்லன் வேடுவன் கல்வன் இவன் தான் மறைஞ்சிட்டு போய் முயல் அடிக்க பறவை வேடுவன் தான் செய்வான் அந்த காரியத்தை தீட்டு முடிச்சு. அவன் கல்வன் வழிபிழைக்க வேண்டும். அந்த ஜாதியில போட்டவா அந்த வழிபிழை ஜெயித்தவனாலே சூரிய வம்சத்திலே ஜெயித்தவன் சத்திரியன். சத்திரிய செய்த நீதியாது கர்மத்தை அழித்தவனே, தர்மத்தை குறைத்தவனே நீ ராமன் அல்ல, ராவன். அந்த பரம்பரையிலே பிறந்து ராமா 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 மறைஞ்சிருந்து போட்டேன். நீ அயோத்தி ராமன் அயோக்கிய ராமன் ஆழத்தை விடுத்தாயே அரிசிட்ட யாரா அரிசிட்ட உன் தாயாரி திருத்தங்கி சுதன்
ஒரே ஒரு பொய்யை சொல்லக்கூடாது என்பதற்காக விஸ்வாமற்ற மாமுனிக்காக என்ன செய்தாங்க? தன்னுடைய மனைவியை விற்றான், மகனை விற்றான். நாதகேட்டை இவன் மூலம் வீரவாகி என்னும் புலையன் இளம் சுடுகோலை கலந்துட்டாங்கி சுடலையை காட்டானே உந்த பரமனையில் உயர்ந்த குணமுறையோ உயர்ந்த குணமுறையோ அந்த பரமனை இந்த குணமுறைத்தான் வேளம் 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 என்று ஒரு தகாத காரியம் செய்தார். மனிதர்களையும் அசுரர்களையும் பலம் செய்தார். வழிமறிக்க முடியாது, அடிமறிக்க முடியாது. இறக்க கிளம்பி அம்மா ஓட்டி வண்டி சேர்த்தால் என்னமா செய்யலாம் அப்படின்னு நான் ஒரு பேரை ஒன்று இருந்துச்சுவான். அந்த பேரை என் குழவி நான் ஒரு தைலம் தரேன். அந்த தைலத்தை விட்டுக் கொண்டு சிலது காலமாக இறந்துப்பாங்க, சிலது காலம் திறந்துப்பாங்க. சூரிய குல வம்சம் கிடைக்க ஜோதி ஜோதிராஜன் அந்த ஜோதிராஜி குலம் திலீபராஜனுக்கு பயிர் பிறந்தான். காலத்திலே அதாவது சகராஜன் என்பவன் ஒருவன் சூரியகோபுரத்திலே ஜனித்தவன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? ஒரு அசுரனை யாகத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு அசுரனை யாகத்தை செய்தான். அப்போது தேவன் நம்ம பார்த்தான், ஒரு அசுரனை யாகத்தை செய்துட்டா நம்ம பதவி போகிடுவே அப்படி என்று அந்த அசுரனுக்கு சொல்லக்கூடிய குடியில அந்த குடியை விட்டு போனான். பாதாள உலகத்துக்கு சொல்லக்கூடிய பாதாள அந்த சகராஜனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 60,000 பிள்ளைங்க. இவன் எல்லாம் உலகத்தையே நோடலாம். நோடிக்கிட்டு பாதுகாப்பு போது அப்போது கவிதை முனிவர் பின்னால் கேட்டான். யார்? தேவன். இவன் தான் திருட்டு போய் நினைச்சீங்க அந்த முனிவர் அடியோட்டமா வைத்தான். இவனுக்கு போக முடியும். இந்த 60,000 பேருக்கு 5 தேர்வு தியாக சூரியகோ அது உடனே பார்த்தா பையன் என் தாயார் ரத்தத்தை விட்டார். என் பரவலையே பரமேஸ்வரா அப்படி பூமிக்கு வெற்றி தோன்றினார். ஆகாய கங்கைய பூமிக்கு வர வச்சாயோ எள்ளு தட்டுறோம் செய்யணும் எள்ளு அவன் எள்ளு போட்டாங்க. தீபக்கரைக்கு செய்ய வேண்டும். ஆகாய கங்கைய பூமிக்கு போன ஆள் போட்டு அந்த நன்றியை புண்ணியத்தை தேடி உலக செடி உலக மக்கள் பிடிக்கின்றார்கள். தண்ணி தாகத்து போகாம அப்படிப்பட்ட உயர்ந்த முறையில் உயர்ந்த குணமுறையோ அதோடு மட்டுமல்ல சிபி சக்கரவர்த்தி என்ன செய்தாரு? அவனுக்கு வேறு புறாவை செய்திருப்பான். தேடி போகும்போது புறா தஞ்சம் என்று சிபி சக்கரவர்த்தி மடியிடம் என்று தஞ்சம் என்று வந்ததை ஆதரிக்க வேண்டும் என்று சிபி சக்கரவர்த்தி எடுத்துவிட்டான். வேணும் கட்டிக்காவலை கேட்பான், எதை கேட்பான்? இந்த புறா எனக்கு சொந்தம். நான் இதை வச்சு தான் கேட்கக்கூடிய வேணும். நான் ஜாதியில புரியா புறா முடியாது. பாதி கம்பெனி ஒரு
பிரகாசம் கொண்டு வந்தான். புறா ஒரு சித்த வைத்தான். தன்னுடைய தூக்கி மனித சதை ஆதினன் தசையை எடுத்தான். தசைகளை எடுத்து தன்னுயிரும் மண்ணுயிர் போல் பாதித்து அன்று ஓம் பரம்பரை உயிர்த்த சூரிய உலகத்தை ஜெயித்தவன் எந்த காரியத்தை செய்த அவங்கால கட்டிக்கிறான். பேரை கடிக்கிறது அணி உன்னை பரம்பரையில் உயர்ந்த குணம் அரக்கனோ அறிவி செய்தார். அரக்கனோ அறிவி செய்தார். அவனையோ உண்டு தீர்த்ததியாக கையை மற்ற கிழங்கி தண்டகாரின் வழக்கிலே பண்டக சாலை அமைத்து கூடாரம் அமைத்து அங்கே இருந்தீர்கள். அப்போது குளிக்கணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டோம். இவர் புறங்காவலுக்கு போனார். அமராத்துணியோட வெள்ள வச்சுட்டாரு. கொண்டாடி குளிக்கிறாங்க. அவர்கள் குளிச்சிட்டு இருக்கும்போது கவர்ந்தவன் என்பவன் ஒரு அசுரன். கவர்ந்தவன் காக்கா வடிவம் எடுத்தான். ஆதரவு உட்கார்ந்தான். கீழே அழகை பார்க்க வேண்டும் அப்படி என்று விட்டு விட்டு அம்மா அப்படி விட்டு பார்க்கிறது. என்ன காரணம்? நம்ம விட்டு விட்டு சுவாமி அது வாழ்ந்து இருக்கக்கூடிய காக்கா என்னை விட்டு விட்டு பார்க்கிறது. ஏதோ தாயை போது தெரிகிறது அப்படி என்று சொன்னான். ஒவ்வொரு சொன்னாலும் நெல்லு இல்ல புல்லு இல்ல புல்லு எடுத்துட்டான். தெப்ப ஆடி நின்றது. அந்த தெப்பை எடுத்தான். நெல்லா வந்தான். இன்னும் ஒரு தெப்பை எடுத்தான். வாழமா கொடுத்தான். காக்கா காக்கா கண்ணு ஒரு கண்ணு அறுந்து ஓடி காக்கா காக்கைக்கு ஒரு கண்ணு பாடுவேன் இல்ல யார் இவங்க வீட்டுல வாரம். அப்ப உன்னுடைய மனைவியாகிய சீதையை நான் பார்த்தேன். தப்பி செய்தவன் கவர்ந்தான். அவன் மீது மனசுத்த நியாயம். ஆனாலும் கத்திக்க விட்டீங்க. ஆனா அதற்கானோர் அறிவை செய்தான். அவனை கொல்ல உன்னால துப்பு இல்ல, திறமை இல்ல, திறாணி இல்ல, வலுவில்ல. உன் கொண்டாச்சி நான் பார்த்தேன். யாருன்னு தெரியுமா? எனக்கு ஆசைப்பட்டான். அதனால் சரியா அரக்கன் என்று சொல்லக்கூடிய கவனம் ராவணன் யாரு? கதகிரிவன் மேலை பிடிவடைத்தவன் சங்கீத வித்துவான். அவனுடைய தங்கையா கொஞ்சம் விருப்பினாலோ விருப்பையாது பிரச்சனை வேறு. ஆனா உன்னை நோக்கினான். சொல்லணும் ஒரு அரசன் ஒரு மன்னன் என்ன செய்யணும்? நல்ல புத்தியை கொடுக்கணும், நல்ல அறிவை கொடுக்கணும். அவன் அதையும் கடித்து பேசணும். நீ எங்க போயிருக்கணும்? இலங்கைக்கு போயிருக்கணும். மன்னாதி மன்னனாக இருக்கக்கூடிய மாமன் அசுரேந்திரனாகிய ராவண கிட்ட போய் எப்ப போவாங்க? தகவல காரியம் செய்யலாம். ஒரு கேவலமான தொழிலை செய்திருக்கீங்களா? உங்களுக்கு வெட்கமான ஏதாவது இருக்குதானா? மூக்க தான் நியாயம், சரியா தான் நியாயம். ஒரு பக்கத்து ஸ்தலத்தை அடிச்சீங்களே அதை அழித்தீர்களே. கோர கோர தனமதி, துஷ்ட தனமதி, அயோக்கிய தனமதி. சத்தியமா அயோக்கிய நாம இல்லை, அயோக்கிய நாம. அதனால் அந்த ராவண உடனே வந்தான். என் தங்கச்சி நீ பக்கத்து தலைமையாக ராமா என்று கொண்டாடி ஆறு போறான். என்ன செய்யணும்? கோபக்காரனா இலங்கைக்கு போயிருக்கணும். உடனே விட்டால் என் மனைவி
இல்லையே உன் ஜீவன விடியத்து இருவருக்கு யுத்தம் நடந்திருக்கணும். அந்த யுத்தத்திலே ஒன்று நீ வந்து ராவணனை கொண்டிருக்கணும். அவங்க யார நீ செத்துக்கணும். இல்ல அவங்க உணர்ச்சிக்கணும். நீ சிவம் முடி எல்லாம் தூக்கு மாட்டி சேர்க்கணும். அவனை கிழிக்க முடியல. நான் ஏதாவது செய்தா வேண்டாம். உலக கொள்ளு கோட்டையே நீ பண்ணவா அதை காவல்களை சொல்லும் அழக நீ வந்தவா அதை நீதி என்ன போய் மறைந்திருத்தி கொண்டாயே கூட்டுவது வரையும் வேண்டே கூட்டுவது வரையும் வேண்டே ஒற்றவற்றரை செல்வம் போற்றி தம்பிக்கு அழகினையே நாட்டொரு கர்மம் செய்தார் கர்மத்தில் கர்மம் உண்டா சிந்தனையாகி கையை ஊழிய நான் கேட்கிறேன். ஆமா விஸ்வமாத்தியில விட நீங்க என்ன பலசாலியா? விஸ்வமாத்திய ஒரு சாபம் விட்டு இருந்தா அந்த தாசகை இறந்திருப்போம். ஆனா அவன் நல்ல கையால கொண்டாந்த பாவத்தை ஏமாறி இஞ்சமாய யாரு? அந்த இஞ்சமாய எங்க இருக்கிறான்? அயோத்தியை ஆட்சி செய்கிற தசரத புத்திரன் சின்னப்பையா இவனை கொண்டு போனா உன்னை கொண்டு போன உனக்கு முத்தி வச்சு எடுத்துக்காண்டி கோயில வாடி இந்த ஆளே சாபத்தால் நீ போய் அவன் பேசி கேட்கணும் சாப்பிட்டு கை போட்டான். அது அநியாயம், அது அக்கிரமம். உடனே பார்த்தாங்க யாரு கையை இந்த புள்ள நாட்டில் இருந்தா கட்டினது கையை அம்மா சின்னம்மா பலத்தாய் சாதிச்சிருந்த கோவில் இல்லை தந்த சந்திக்க வந்திடவில்லை. இந்த பிள்ளைய பார்த்து யாரு? இந்த பிள்ளைய பார்த்து யாரியா? நம்ம தெரிவிக்கும் அதெல்லாம் என்ன செய்யுது? சஞ்சீவமாக தசரத சக்கரவர்த்தி 24 வருடம் ராமையா கார்த்திக் சுத்தமா போட்டு சொன்னப்பா. அது எதனால? சபலவ சூரன் என்பவன் ஒரு சூரன் தேவர்களை விதித்தான், அது வரைக்கும் செய்தான். அந்த காரணம் உடனே யமனாதி தேவர்கள் மாறின தசரதன் அப்பா தசரதால் குருநாதன் அப்படி வந்து தசரன் என்கிற மொழியிட்டார்கள். போருக்கு போனான் கையை வருவான் அப்படின்னு உடனே இது ரதம் சேர்த்துது. பொம்பளை முடிச்சதுல இதுதான் போகுது. அப்படி ரதம் சேர்த்து செல்லும் பொழுது சண்டை நடக்கின்ற சந்திரா சொல்றதும் அப்போ நடும்போ அப்படி கடையாணி முக்கியமான பொருள். உடனே தாய் வச்சுருவோம். நம்ம தாய் மட்டும் இல்லை, அக்கா கௌசல்யாவை வச்சுருவோம், சுபத்திரை வச்சுருவோம். அதனால 3 காரியம் வாழணும் அப்படின்னு கஷ்டங்களை கொடுத்து தன்னுடைய கஷ்டங்களை கொடுத்து இவர் என்ன செய்தாரு? வேறத்தோடு நல்ல ஜெயிச்சான். நல்லா சொல்ல போயிட்டான். கர்வமா அப்படி இருந்தார். திரும்பி பார்த்தா கஷ்டம் என்ன குடுவை 7 வீடு
இல்லையா கல்யாணிக்கு மட்டும் ஒரு வாதிக்கு உயிர் காத்த முத்தகி. அதனால அதனால் அந்த அம்மா இவன் நாட்டில் இருக்கக்கூடாது என்ன கேட்டுக்க 14 வருடம் நாம காட்டுக்கு செல்ல வேண்டும். மரண நாட்டை ஆள வேண்டும். புண்ணியத்தை சேர வேண்டும். கல்லது முள்ளது மழையது காணலது வெய்யலது நீரது நிலவது கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வளர்க்கும் நம்ம மகன் சூரிய மொத்தத்தை அப்படி நினைத்த கையை அந்த அம்மா தேவையான வைக்கிறான். ராமனுடைய புகழை தேடி அவருடைய கீர்த்தி சம்பாதிச்ச தாய் கைகையா. கைகைக்கு பேர் வைக்க மாட்டாயா? ராமன் என்ன நாடு என்னோட செய்தவன் வாழக்கூடாது. அவர் கல்யாணம் வைக்கணும் பேர் சுபத்திரனை வைக்கணும். கைகை அந்த அம்மா நினைச்சா என் மகன் சுத்தமா போ 14 சொன்னால் அந்த தாயே அந்த அம்மா பேரை ஏனாலே கூட்டுவதையும் மேற்கான் கொற்றவன் பெற்றதானே ஈட்டிய செல்வம் தோற்று தன் தந்திக்கு அதற்கு நல்கி இவனுக்கு அபிஷேக ஆராதனையோடு விடிந்தா பட்டாபிஷேக ராமனுக்கு துரியன் குடித்துவதற்குள்ளாக சொல்லியிருந்தாங்க. நாளே குருகுலமாக இருக்கிறது. உடனே அம்மா வரமானது இவன் காட்டுக்கு போனாங்க. தலைக்குடி செய்தால் காட்டுல அடியெடுத்து வச்சாயா காட்டுக்கு போனோம். அப்பா தசரன் மூலம் மண்டையை ஒரு கருமாடி அப்பனுக்கு ஒரு அங்கிருந்து அடி எடுத்து வச்சான். வந்தான் பதினெட்டு போது புகழை செஞ்சுட்டான். கராரை செஞ்சுட்டான். அக்னி செஞ்சுட்டான். உடனே சூர்பணக்க தாடி அடித்தான். சூர்பணக்க பண்ணி செய்து அரவினாங்க. அங்கிருந்து வந்தாயா என் தம்பி யாரு நாங்க அங்காளியா பங்காளியா அடிச்சுக்குவோம் ஓடிச்சுக்குவோம் நாளைக்கு கூடிக்குவோம். இவன் யாரு அங்காளியா பங்காளியா இல்ல உறவா ரத்த முறையா மாநிலம் நாங்க குறைஞ்சு அங்கிருந்து வந்தோம். பொண்ணு என் தம்பியை சொல்லிட்டாயா ஐயா அண்ணன் செய்து அக்கிரமையா அடிக்கிறாயா ஒழிக்கிறான். என்ன நீதிமா நேர்மைவா சூரியன் நிலைக்க வேண்டும். தர்மம் நிலைக்க வேண்டும். அப்படி நீ நினைத்திருந்தா என்ன ஒரு பக்கம் உட்கார வைக்கணும் உட்கார வச்சிருக்கணும். நீ செய்வது அக்கிரமா அவன் மனைவி அபகரித்தது அக்கிரமா நீ அடிப்பது அக்கிரமா அவன் மனை மனைகள் உன்னோடும் குழுவோடும் மனைகின்றான். நீ ஏன் நாட்டாங்களா அவன் ஒட்டுமா வச்சிருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு சொல்லி கேட்டு ஆமா கேட்டியா கேட்டியா அங்க இருந்து வந்து அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு அதோடு மட்டுமல்ல அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு ஏன் பேச்சு கேட்டு ராவனை பொண்டாட்டி தூக்கிட்டுயா அப்படின்னு ஒரு வார்த்தை நான் போக தேவை முனைய இலங்கைக்கு காட்டியிருந்தா அந்த சீதையை அதிகாரிகள் உட்கார வச்சிருக்காங்க. சத்தியமா கேவலம் மட்டும் எதுக்கு புண்ணியப்படாத அவனை நன்றி என்ன வீணாக்கி போயிட்டிய இதையும் வந்திருக்கும். அயோத்திக்கு நீ போயிருக்கலாம். நீங்களும் உயிரோடு இருக்கலாம். என்ன கொண்டுட்ட என் முன்னாடி இருக்க போறோம். நாட்டில ஒரு கர்மம் செய்து காட்டில ஒரு கர்மம் செய்து இதோடு மட்டுமல்ல சதாயிரம் இப்ப எங்க போறான் இலங்கைக்கு. இலங்கையில் இருக்கிற பெயர் சாவத்தி சத்தியமாச்சு. ஒரு தாலி எடுக்க போட்டுருக்கோம். ஊரு தாலி எடுக்க போறோம். ஊர் தாலி எடுக்க ஒரு தாலி 2 தாலி எடுத்து வரான். நாங்க தாலி எடுத்து வச்சு ஒரு கட்சி செய்யல. நாட்டுக்கு வந்தா எனக்கு திரும்ப செய்யல. இப்ப நீ இலங்கைக்கு போற நாட்டோடு கர்மம் செய்தா காட்டோடு நீ என்னதான் நிலையில விளக்கட்டி வைக்கிறா. நீ விளக்கட்டி வச்சு ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோம் ராமா அப்படின்னு சொல்லியா ஒரு விளக்கட்டி வச்சான்னு சொல்லுங்க. ஒரு தாலி எடுத்து கொடுத்தா ராமன் இவன் என்னமோ ராமம் ராமன் தடிராமன் சுடாதி ராமன் சுடதிரி ராமன் சாதாரண ராமன் சோத்து முடி ராமையாமன்
நான் பச்சை சொல்றேன். எனக்கு என்ன அதிகம் இருக்குது? ஒரு தீர்த்து போய் செய்யக்கூடிய காரியத்தை மறுத்து பார்த்து போறோம். கேட்பாரு இல்லாம துடிக்கிறேன், வலிக்கிறேன். ஓவிய செல்வண்ணா ஓவிய குலத்தில் வந்த குலத்துளி தோட்டி எல்லாம் அந்த ஓவியல் அந்த ஓவியல் எல்லாம் ஐயா ஆவியன் பெற்ற அந்த தேவியை பிரிந்த போது நிகழ்ச்சித்தார் ஆடு வலிப்பதும் மண்ணு வலிப்பதும் மலையாற்றி வலிப்பதும் மகராசன் இரவன் பிடித்தவரம் தண்ணீர முகத்தமாகலாம் வெண்ணையில வைக்கிறதா நீல முகத்தை பார்க்கலாம் கண்ணாடியில பார்க்கலாம். ஆனா ஆடு வலிப்பதும் மண்ணு வலிப்பதும் மலையாற்றி வலிப்பதும் பூர்வ ஜென்மத்தில் எதிரில் உள்ள கண்ணாடியில தெரியும். ஏதாவது பின்னப்பட்டு விட்டால் அங்கப்படுவாகி விட்டால் அப்படிப்பட்ட ஊர் ரோம ராமனிடம் செய்ய ஒரு ஐதீகமானவன் வேறொரு பிடிச்சவன் யாருமே வளர்க்க முடியாத மாட்டாத வளர்ச்ச பொம்பளை அதை மோட்சமே சீதையை மாலையிட்டவன் ராமன். அவளும் அப்படிப்பட்டவன் தான். எப்படிப்பட்டவன்? அவனே கணவனையை கண்டறிவோம் சொல்லி தவறாத சீதை அந்த சீதையை திரிந்த போது திகத்தனை ஒன்றாட்டிய விட்டா வைத்தியம் போய் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு நல்லது எது கெட்டது எது நன்மை எது தீர்வு எது வந்தது எது வராது புத்தி வைத்தியம் வைத்திய ராமராஜா பெண்குச்சி பின்புச்சின்னு சொல்லுவாங்க. சண்டைக்கு போறான் என் தம்பி கூட இல்லைன்னா ஏன் நீ வருபவன் கொடியவன் யாரு என் தம்பி தின்னா துணை இல்லாம வந்தான். இப்ப துணையோட வரும் என்னாடி வளர்றான். ராமன் சேர்ந்தவன் மனைவியை பிரிந்து பைத்தியக்கார பையன் வரான். அவன் கூட கூட்டினான். அந்த பைத்தியக்கார பையன் ஒன்று கொண்டாலும் போவாதுன்னா ராமன் என்றா எனக்கு கொஞ்சம் தெரியும். ராமன் தான் சூரிய குலமத்தோர் சத்தியன். ஆண்டவனை பார்த்தால் இந்த கேட்டு கண்டு ஒரு உதயம் போட்டேன் ஓடி ஓடுறான். யாருந்தாங்க நினைக்கிறேன். நான் எல்லாரும் சொல்றேன் சொல்றேன் நீ வருவதற்கு தெரியாமல் அதாவது வெள்ளம் வரும்போதே அணை போடணும். இது இந்த பயிராட்சியும் அந்த போட சொல்லணும் அப்படின்னு வருமுன் காப்பவன் நான் அறிவாளி வந்தப்பின் தவிப்பவனை ஏமாறினேன். நான் சொல்றது கேட்டு நான் கேட்கிறேன். ஏய் ராமன் தவன் அவன் ஒரு ஆண்டவனுக்கு சமம். ஆதிரனாகி தெரிந்தவன் உலகத்தை பெருமானுடைய அவதாரம் ஏன் கேட்காத போன இந்த கொடிய வானத்தை இழுத்து என்னை குடியில் வெளியே வரும் கொலைகாலமையா என் கொலைகாலமையா என்னை கொலைச்சிருக்கியா. அதனால் அவன் சொன்னான் இவன் ஒரு தப்பு ரெண்டு தப்பு செய்யாரு. இவன் என்ன செய்திருக்கான் தெரியுமா? உங்கள் மனைவிக்காக என்னை படைத்தான். மனைவிக்காக ஜீவனை கொடுத்தார்.
இவங்க அப்பா தூக்கி செய்யலாம். இவங்க அப்பா அதாவது காட்டுக்க வேண்டிய சொன்னான். அப்ப ஒரு வேடுவர் குலத்திலே பிறந்தான். கண்டி தெரியாது தாய் தந்தைக்கு. துங்கபத்ரா, கோதாவரி, யமுனை, கிருஷ்ணா இப்படிப்பட்ட திவ்ய நதிகள் நீராடி அப்படி கண்டி தெரியும். இன்னைக்கு இருக்கிற புள்ள பெத்தா மணிக்கு குத்து தோல் போட மாட்டான். கஞ்சா குடிச்சு வந்து வலிக்கிறான், தாயை அடிக்கிறான், பெத்த தாயை போட்டு குடிக்க அடிக்கிறான். அப்படி எல்லாம் தாயிடத்துக்கு கல்வி தெரியாது. இந்தாண்டு ஒரு கூடையில அம்மா, இந்தாண்ட கூடையில அப்பா காவடி கட்டி தோழில சுமந்துக்கின்னு தன் அப்பாவுக்கு கல்வி தெரியணும், அம்மாவுக்கு கல்வி தெரியணும், இவருக்கு நான் நல்லது செய்யணும்னு செய்யலாம். அப்போது கண்டிப்பா தாகம் தாங்க முடியவில்லை, நாகில் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல அப்படின்னு சேர்த்தாங்க. நீ என்ன செய்யலாம், ஒரு ஆளை மாற்றிக்கிற குழந்தைல வச்சுட்டு ஒரு பாட்டு எடுத்துன்னு பாய்க்கணும். அது அகலமா இருக்கிற ஒரு நீர்ல விட்டா என்ன சத்தம் கேட்கலாம், கொட்ட 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 நினைச்சு இவன் 99 யானை கொடுத்தான். யாரு தரல இன்னும் ஒரு யானை கொடுத்தா சரியா போடணும். இவன் மண்ணி 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 ஆளை மாற்று பக்கத்துல மண்ணிட்டு கொட கொடான்னு யானை தான் தண்ணி குடிக்குது, மனிதன் தான் தண்ணி போடுறானே. இவன் அப்படிக்காக குட்டி வச்சிருச்சா தாய் தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று உயிர் காத்த உத்தமனாய் ஓடி வந்த அந்த நல்லறி வாழை கொண்டாடிய அப்பா சாவச்சா துடியா துடிச்சு சரியா துடிச்சு அவையே சித்தவர் நடந்து சாவச்சாங்க அப்பா. அப்பா உங்களை காப்பாற்ற வழி இல்லையே, ராஜா விட்டுட்டு போறல, நீங்க எக்கடி அழுவீங்க, உங்க ரெண்டு பேருக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு அழுவும் போகுது. ஓடா பார்த்து தடவிக்கிற வராங்க. தாய் ஃபுல்லா சத்தம் கேட்டு உடனே பார்த்தா சரி சாவு போன செத்துட்டான். அவன் உயிர் நீண்டு உடனே பார்த்தான். இந்த ஒரு புள்ள இருந்து எனக்கு என்ன தண்ணி கொஞ்சம் நிற்கும் அப்படின்னு நினைச்சு வருத்தம். இதை நீ சாவடிச்ச மாதிரி அதுக்கு எதிர்த்து நீ நாக இருக்கிற மாதிரி வச்சேன். நீ எத்தனை புள்ள போனாலும் உனக்கு நீ இறக்கும் தருவாய். ஒரு புள்ள கூட ஒரு பையன் ராமன் தாய்க்கு தர பையன் கைப்படி காட்சி புள்ள சத்திரிகை நான் வச்சுக்கணும். ஒரு புள்ள நான் சொல்லி யார் கொடுத்த சாப்பிட தந்தேன் முடிவு கொடுத்துட்டான். அதோடு இவன் அப்ப எட்டி தாலி எடுத்துக்கிறான். சொன்னா 60,3 மணி மாநில தாலி எடுத்துருவேன். தாலி எடுத்து பண்ண முடியும் எப்படி எடுத்துக்கியா? அதாவது வேலிகா பரமேஸ்வரி என்பவன் தவசக்தி முடிவதை மறந்தான். இந்த அம்மா பூஜைக்காக தானாக குணம் மூடும் கங்கை கரை வரும் நிலம் நிலத்தை திரட்டி வரும், நிலத்தை கிழிச்சு நிலத்தை அப்பொழுது பூஜை நன்றாக. இவன் பரம்பரையில போனவன் யாரு? அதாவது காப்பீட்டு ஏற்றணும். இவன் ஆகாய கேட்டவன் மனைவி மாடோடு போனோம். இந்த அம்மா தண்ணி மலை போய் பிரச்சாரம் தண்ணி சார் அந்த உருவம் தெரியுது. நாம முனிவனை கட்டிக்கிட்டேன் மண்ண பரவாங்க நல்வோம் தலையில போட்டு நல்வோம் ஆகாயத்தில் இந்த பாக்கியத்தை நாம கொடுக்கலையே. நம்ம அப்படியா நமக்கு கொடுத்து வைக்க தாயும் மேசிய உழவனை கட்டிக்கிற மனத்தவரை போட்டு குடம் போடணும். அழுவு உடனே ஜலம் வல்ல பூவும் போயில குடும்பம் போயில பின்னாடி மனத்தவரை போயிட்டு ஆகாயத்தவனை பார்த்தா அதாவது நாங்க குடம் போடுறோம். எந்த சோழ போனாலும் போறோம், மனச்சோறு போகக்கூடாது. எப்போது திங்குதரமா நிச்சயம் நான் உயிரோடு மாட்டேன். அதாவது அமைச்சரன் சமைச்சரன் விசுவாசி மனுஷமுக்கு நான் பிள்ளைங்க 3 பிள்ளை போட்டான். நான் சொல்ல மாட்டேன் தாய செத்தாய வளர்ந்து அவன் கோடாலையோட போடணும். அவனை கூப்பிட்டான் ஜலதைக்கு இந்த கொள்ளையோட போகணும் எட்டி போனோம் ஓடலாம். நம்ம மைதுங்க ஓடி செக்கிடிச்சு ஆவாரம் மட்டும் வச்சு சுண்ணாம்பு சொல்லணும். அந்த அம்மாவை போய் கட்டி முடிச்சு ஓடி தாயாகி
செக்ரட்டரி யாரு? அவங்க பெண்ணுக்கு பெண்ணு. எதுதான் போராளி தலையை விட்டேன். அப்பா நீ சொல்ல மாட்டேன். எனக்கு அம்மா வேணும். தண்ணி இது கை பிறகு இந்த தண்ணியை தலையை ஒட்ட வச்சு தண்ணியை தெரிஞ்சு தட்டி எடுத்து உயிர் பெற்றுவாங்க. ஆத்திரை காலம் நான் போனேன். தாயினுடைய சேர்த்த வச்சுட்டான். இவங்க அம்மா உடம்புல சகிலிக்கு தலை ஏற்றி வச்சு உடல் மாறி விட்டது. உடல் மாறி பார்த்தா யாரு? காட்சி ஏற்றினான். ஏய் என்னாலம்மா இவர்கள் உயிர் பிரிந்தது. உன்னை நான் உயிரோடு நான் செய்து ஓய்யா தசர சக்கரவர்த்தி சபதக்கினுடைய ராகிச்சியனுடைய காட்சி ஏற்றினா ஜபதக்கிலே உடனே பார்த்தா 21 அடிச்சதும் இவன் பார்த்தான். யாரு? 21 தர்மம் அதனால் 21 தலைமுறையை நான் கருவருக்கிறான். 20 தலைமுறையை கருவருக்கிறான். உடனே வயிற்று காலில் போய் வந்தான். ஐயா பிராமண சொல்ல மாட்டான். அதனால ஒரு வருஷத்துக்கு பொண்டாட்டி. ஆமா எங்கட தாலிகளை சொல்ல மாட்டான். 60,000 பதிலும் 60,000 பொண்டாட்டி. இந்த 3 மனைவி சௌகரியா கையை சுமச்சா 63,000 பேரு தசரத சக்கரவர்த்தி செத்ததும் 60,003 பொம்பளை தாலி எடுத்தான். தாலி எடுத்த பசங்களா ஏன் நீ கல்யாணம் பண்ணிய உயிர் போனா போது செத்து பொம்பளை தாலி எடுத்த பசங்க நீங்க இப்ப ஏன் புண்டாட்டி தாலி எடுத்து போறாங்க. நான் என்ன குற்றம் செய்தேன்? ஏன் என் மீது இந்த மாதிரி சொல்ல கூட்டணி